ஜெபமாலை எப்படி ஜெபிக்கலாம்? ஜெபமாலைய எப்படி ஒப்பு கொடுக்கலாம்னா 53 அருள்ந்தமரிய ஜெபம் இருக்குதா, இந்த 53 கொண்டதுதான் இந்த ஒரு முழு ஜெபமாலை. ஜெபமாலையை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு இந்த அருள் நிறைந்த மரியை வர்றப்ப மாத்திரம் இந்த முதல் அருள்ந்த மரிக்கு நீங்க உங்களுக்கு யார் இந்த உலகத்தில் ரொம்ப பிடிக்குமோ, அது உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம். இந்த முதல் 10 என்னுடைய அம்மாவுக்காக போடுகிறேன். அந்த மறை உண்மையில ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய அம்மாவுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முரணே. 2வது என்னுடைய அப்பாவுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முரணே பெண்களுக்கு ஆசன் அப்படியே சொல்லணும். 3வது இதுல என்னுடைய அண்ணனுக்காக, என்னுடைய அண்ணன் பேரை கூட சொல்லலாம். நீங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி அவங்களுக்காக நீங்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு அருள் நிறைந்த மரி ஜெபம் ஒப்பு கொடுத்து 53 நபர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான பழக்கத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொரு பழக்கமும் சொல்லி கொடுத்தாங்க. வண்டியில போறப்ப நம்ம ஜெபமாலை கையில இருக்காது, ஜெபமாலை கையில வச்சு ஜெபிக்கவும் முடியாது. ஆனா வண்டியில பயணிக்கிறப்ப 2 வீலர் ஓட்டுறப்பையும் சரி அல்லது 4 வீலர்ல கார்ல போறப்பையும் சரி, நம்ம ஒருவேளை ஜெபமாலை எடுத்துட்டு வரலனா கூட, ஜெபமாலை கையில இல்ல அல்லது ஜெபமாலை கையில எடுத்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது கூட, அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த அற்புதமானது விண்ணுலகில் இருக்கின்ற ஜெபத்தை சொல்லிடணும். அப்புறம் நமக்கு தெரியும் விண்ணக தூதரணிகள் சமணசுகள் எத்தனை படையா இருக்கிறாங்க? 9 படையா இருக்கிறாங்க. எனவே முதலாம் சேனையுடன் சேர்ந்து அப்படின்னு சொல்லி அருள் இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கணும். 2ஆம் சேனையுடன் சேர்ந்து அப்படின்னு சொல்லி 2வது அருள் இந்த மாதிரி, இப்படி 9ஆம் சேனையுடன் சேர்ந்துன்னு 9 அருள் மரியை முடிச்சுட்டு 10வது அருள் மரியாவுக்கு அனைத்து புனிதர்களுடனும் அப்போஸ்தலருடனும் சேர்ந்து அப்படின்னு 10வது அருள் மரியை ஒப்பு கொடுக்க சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மக்களே. இப்படியும் ஜெபமாலை ஜெபிக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபமாலை ஜெபித்து வாழ்க்கையை ஜெயித்து காட்டுங்கள்.